ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் நவாபி சிக்கன் பண்ண போகிறேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நார்த் சைட் டிஷ் தான். இது செய்கிறது ஈஸி. ஆனால் நிறைய இதில் நம்ம தொட்டுக்கலாம். இந்த சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ், பராட்டா, நான் எல்லாம் வேணாலும் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம 1 kg சிக்கன் எடுத்து அதில் 2 கரண்டி கர்டு, 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic paste, கொஞ்சம் மஞ்சள் இதெல்லாம் போட்டு இதை மேரினேட் பண்ணி ஒரு சைடில் வச்சிடணும். கடாயில் 1 கரண்டி ஆயில் விட்டு 2 பெரிய ஆனியனை அதை சாப் பண்ணி போடணும். இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி அதை நல்லா வதக்கணும். கிறிஸ்பி ஆகணும் அந்த ஆனியன் நல்லா. இல்லை உங்களுக்கு ஆயில் நிறையா தேவைப்பட்டால் போடணும். இப்போ நம்ம கேர்டெல்லாம் போடுறோம் இல்லையா, கேர்ட்லேருந்தும் நமக்கு ஆயிலுக்கு கொஞ்சம் விடும். அதனால் நான் 1 கரண்டி ஆயில் விட்டுருக்கேன். சிக்கன்லேருந்தும் ஆயில் வரும். இதுக்கப்புறம் இது நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இது மேரினேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் 1 கரண்டி நம்ம வீட்டில் அரைக்கிறோம்ல குழம்பு மிளகாய் பொடி, அது ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன், உப்பு, மஞ்சள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி இதை நல்லா இது பண்ணணும், மேரினேட் பண்ணணும். அப்புறம் நம்ம பொரித்து வச்ச வெங்காயத்தையும் இதில் போட்டு ஆட் பண்ணலாம். இந்த வெங்காயத்தை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி கூட ஆட் பண்ணலாம். மிக்சியில் அரைச்சா இன்னும் கொஞ்சம் நமக்கு கிரேவி நல்லா கிடைக்கும். இதுவும் அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ நட் போட்டு அரைச்சிக்கலாம். நான் அப்படியே போடுறேன். இப்போ நம்ம குழம்பு பண்ணும்போது இது நல்லா மெல்ட் ஆகிடும். இந்த டைமில் நம்ம பட்டரோ கீயோ கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கணும், 1/2 டேபிள் ஸ்பூன் போல். இது நல்லா ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இதை நல்லா மேரினேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம திருப்பி அதே நம்ம குக்கரில் இப்போ இந்த ஆனியன் வதக்கணும் இல்லையா, அதில் எண்ணெய் நமக்கு மிச்சம் இருக்குது. அதில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அதை பொரிச்சிடணும். அந்த ஆயிலில் பொரித்து எடுத்துக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆயில் விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 ஆனியனும் 1/2 டமாட்டோ வெட்டி இதில் போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இதில் போட்டு வதக்கணும். இப்போ இந்த ஆனியன் எல்லாம் என்ன ஆகும், நல்லா வேக இதெல்லாம் குழஞ்சி அப்படியே நல்ல ஒரு கிரேவி, நல்ல டேஸ்ட்டு, நல்ல என்ன சொல்கிறது, ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். க்ரீமி கேரமல் டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு சிக்கன் கிரேவி. இப்போ இதை நல்லா கொஞ்சம் வதக்கணும். இந்த ஆயிலில் பெரட்டி எடுக்கணும். இதை நல்லா ஒரு 5-6 நிமிஷம் இதை நல்லா பெரட்டினதுக்கப்புறம் நம்ம அந்த கொஞ்சமாக தண்ணி ஒரு 2-3 கரண்டி இதில் விடலாம். ரொம்ப தண்ணி வேணும்னா விட்டுக்கலாம். இது செமி கிரேவினால நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். வேணும்னா நீங்கள் 1 கப் போல் தண்ணி விடலாம். இப்போ இதை நல்லா கிண்டிட்டு இதோட லிட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விடணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டோன்னா நமக்கு நவாபி சிக்கன் ரெடி. இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் வந்திருக்குன்னு. நான் 1 கரண்டி எண்ணெய் தான் விட்டேன். அதை பார்த்தா அவ்வளோ எண்ணெய் இருக்குது. எப்படி மண்ணா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி அதில் தூவிட்டு சாப்பிட்றதுக்கு இது நமக்கு ரெடி. அவ்வளோதான். இனி சப்பாத்தியோ பராட்டாவோ ரைஸோ ஏதோ செஞ்சு நம்ம இதை சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் எழுதுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் எழுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.